இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா பரங்கிக்காயை வந்து எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை மிளகாய் தான் சேர்க்கணும், பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. கடுகு, சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து. சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கின அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பரங்கிக்காயை சேர்த்துக்கிறோம். பரங்கிக்காய் காய். இந்த பரங்கிக்காயில் வந்து நம்ம வைட்டமின் B/C இருக்கு. இந்த பரங்கிக்காய் எதுக்கு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல உள்ள ஹீட்டை குறைச்சி நல்லா குளிர்ச்சியை தரும். அதுவும் இல்லாமல் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பரங்கிக்காய்க்கு நல்லது. இப்போ பாருங்கள், பரங்கிக்காய் வந்து நல்லா அரை வேக்காய் நல்லா வேக விட்டாச்சு. நல்லா இது மாதிரி வேக விட்டோம். அடுத்து இந்த டயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்தோன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா காய் நல்லா சீக்கிரமாக வேகும். அதனால் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கம்மியாக லைட்டாக சேர்த்துக்கிறோம், காய் வேவுறது. பரங்கிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி ஊற்றுனதுனால சீக்கிரமாக பரங்கிக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். இது வந்து பட்டை மிளகாய் தான் சேர்க்கணும், மிளகாய் தூள்லாம் சேர்க்க முடியாது. பட்டை மிளகாய் சேர்த்துக்கணும், அந்த காரமே நம்ம போதும். நமக்கு தேவையான பரங்கிக்காய் காய் ரெடி ஆயிடுச்சு, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அடுத்தடுத்து எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த பரங்கிக்காய் வந்து எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.